நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையில் தப்பு செஞ்சிட்டாங்க. இப்படி தப்பு செய்தபோது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து ஒரு உடையாக மாற்றிக்கொண்டாங்க. அதற்கு பின்பு வந்த தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களுக்கு ஒரு தோளாடையை கொடுத்தார். அவர்கள் அதை உடுத்தி கொண்டார்கள். இந்த தோளாடை எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுங்களா? ஏற்கனவே இருந்த அந்த மகிமையின் ஆடை அந்த நிர்வாணத்தை மூடலை. ஆனால் இந்த தோளாடை நிர்வாணத்தை மூடிச்சு பாருங்க. அப்போது ஏற்கனவே இருந்த அந்த மகிமையின் ஆடையை காட்டிலும் இந்த தோளாடை எவ்வளவு சிறப்பான ஒன்றாக இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தோளாடைகள் ஆயிரக்கணக்கான இல்லை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அழியாமல் இருந்தது. அவர்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளும் கூட அந்த தோளாடைகளை பயன்படுத்தினாங்க. ஆதாம் ஏவாளுடைய தோளாடைகளை பயன்படுத்தின அவர்களுடைய சந்ததியிலிருந்து பிறந்த அடுத்தடுத்த பிள்ளைகள் மனித குலத்திலேயே மிகச்சிறப்பான ஒரு இடத்தை பெற்றாங்க. இந்த தோளாடை எப்பொழுது அழிந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோவா காலத்தில் பெருவெள்ளம் வந்தது பாருங்கள். அது வரைக்கும் அந்த ஆடைகள் இருந்தது. அந்த பெருவெள்ளத்தில் தான் அது காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரதர் சிஸ்டர், ஒரு நிமிஷம். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நான் இப்படி சொல்லும் போதே நீங்கள் யோசிப்பீங்கள்ல, என்ன பிரதருக்கு ஏதாவது மரகிற கல்ன்றுச்சா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களா இல்லையா? தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது தோல் ஆடை, லெதர். நமக்கு நல்லா தெரியும். இந்த தோல் ஆடைகளில் கண்டிப்பாக பனி பட்டிருக்கும், மழை துளி பட்டிருக்கும், ஈரப்பதம் பட்டிருக்கும், அவர்களுடைய வேர்வை பட்டிருக்கும். இப்படியெல்லாம் படும்போது அந்த தோல் ஆடைகளில் நாற்றம் அடித்திருக்குமா அடித்திருக்காதா? நிச்சயமாக அடித்திருக்கும். ஆதாம் வாழ்ந்த வருஷங்கள் எத்தனை அப்படின்னு நமக்கு தெரியும். ஏவாள் வாழ்ந்த வருஷங்கள் கிட்டத்தட்ட அதற்கு இணையாக இருந்திருக்கலாம். இப்படி இருக்கும்போது அவர்கள் தங்கள் வாழ்நாள் எல்லாம் அந்த ஒரே தோளாடைகளை தான் அணிந்திருப்பாங்களா? நிச்சயமாக இருந்திருக்க மாட்டாங்க. அத்தி இலைகளை தைக்க தெரிந்த அவர்களுக்கு பிற்காலத்தில் வேறு வேறு உடைகளை தைப்பதற்கு நிச்சயமாக ஞானம் இருந்திருக்கும். வேறு வேறு ஆடைகளை அணிந்திருப்பாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தேவன் அவர்களுக்கு அந்த தோளாடையை கொடுத்ததுனால அந்த தோளாடை ஸ்பெஷலான ஒன்று, ஃபேமஸான ஒன்று, வித்தியாசமான ஒன்று அப்படின்னு சொல்லி போதிக்கலாமா? நிச்சயமாக போதிக்கக்கூடாது. ஆனால் எப்படி நான் முந்தின காரியங்களை சொல்லும்போது என்னடா இதுன்னு யோசனை வந்ததோ, அதே போல் யார் தவறான காரியங்களை போதித்தாலும் நமக்கு ஒரு யோசனை வரணும். இது தவறான சத்தியம், இது தவறான வார்த்தை, பரிசுத்த வேதாகமத்துக்கு புறம்பான செய்தி அப்படிங்கிறது நமக்கு தோணணும். ஏன் இதை சொல்லி காட்டுகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டார்ல, அந்த ட்ரெஸ் அதுக்கப்புறம் பல ஆயிரம் பல 100 வருடங்கள் இருந்துச்சான். பிதாவே செஞ்சு கொடுத்த அந்த ட்ரெஸ் எவன்ட்டெல்லாம் போச்சோ அவன்லாம் வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஃபிகரா மாறினான். அந்த சட்டை இல்லையா ஆண்டவரே? சரி, அவன் சட்டை இல்லை, மோசே கையில் ஒரு கோல் வச்சிருந்தான்ல, அது நம்ம கையில கிடைச்சா நல்லா இருக்கும். நான் யோசிச்சிருக்கேன். இந்த சிம்சோன் கழுத தட, அதுல இம்பார்ட்டேஷன் இருக்கு சார். அப்புறம் பவுலோட கச்சை உருமா இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டெல்லாம் ஹீல் ஆனாலும் அந்த கச்சை கிடைச்சா கூட எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல ஆண்டவரே கையில. அவர் சொல்றாரு, என் சதையும் என் ரத்தத்தையும் கொடுத்துருக்கிறேன். இந்த உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லானது மோசையின் கோல் அல்ல. உலகத்தில் பவர்ஃபுல்லானது சிம்சோனின் தாடை எலும்பு அல்ல. உலகத்தில் பவர்ஃபுல்லானது பவுலின் கச்சை அல்ல. பவர்ஃபுல்லானது நிம்ரோத் கையில இருந்த சட்டை அல்ல. பவர்ஃபுல்லானது நீ கையில் எடுக்கிற கம்யூனியனும் அந்த ரத்தமும் சதையும் உன்னை உலகத்தோட இன்டர்நேஷனல் ஃபிகராமா. இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தவன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். இப்படி தமிழ் குடும்பத்தில் பிறந்ததுனால நான் தமிழ் எளிதாக பேசுகிறேன். இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இதில் ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? நிச்சயமாக இருக்காது. என்னுடைய தாய்மொழியும் தமிழ் தான். நான் கல்வி அறிவு பெற்றதும் தமிழில் தான். ஆகவே எனக்கு தமிழ் பேசுவது எளிதாகத்தான் இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் பிறந்த ஒரு மனிதனுக்கு ஆங்கிலம் பேசுவது எளிது, தமிழ் பேசுவது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இன்னொரு குறிப்பிட்ட விஷயத்தையும் சொல்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக ரட்சிக்கப்பட்ட மனிதனாக பிறப்பேனா, இல்லை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் பிறப்பேனா? பாவஸ்பாவம் என்னில் இருக்குமா, இல்லை பரிசுத்தவானாக பிறப்பேனா, இல்லை வளர்ந்த பிறகும் பரிசுத்தவானாக இருப்பேனா? எந்த ஒரு காலகட்டத்தில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் பாவங்கள் மன்னிக்கப்பட அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறேனோ அப்பொழுது இரக்கம் பெற்று நான் ரட்சிப்பின் பாதையிலே நுழைகிறேன், பரிசுத்தத்தின் பாதையிலே நுழைகிறேன். அதற்கு பிறகு வேத வசனங்களை கற்றுக்கொண்டு சத்தியத்தின்படி நான் நிற்க நிலைக்க ஆரம்பிக்கும் போது அந்த பரிசுத்த பாதையில் பயணிக்கிறேன். ஒரு முழுமையான பரிசுத்தத்தை நோக்கியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாகும்படியும் நான் முன்னோக்கி செல்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி இருக்கும்போது எந்த ஒரு போதனையும் இல்லாமல், எந்த ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிதலும் இல்லாமல், எந்த ஒரு சத்தியத்துக்கும் கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்துட்டதுனால அந்த மனிதன் எளிதாக தமிழ் பேசுவது போலவும், ஒரு ஆங்கில குடும்பத்தில் பிறந்துட்டதுனால அந்த மனிதன் எளிதாக ஆங்கிலம் பேசுவது போலவும்,
ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் பரிசுத்தவானாகவோ நீதிமானாகவோ இருந்துவிட முடியுமா? பரிசுத்த வேதாகம் அப்படி கற்றுத்தருகிறதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இவர் சொல்லுகிறத கொஞ்சம் கேளுங்க. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என் ஃப்ரெண்டு சொன்னேன், அதில் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஹாலிவுட் படம் அவன் வந்து பேசுகிறான், நோ சேட் ஐ கேனாட் அப்படின்னு சொன்னான். அந்த சின்ன பையன் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறான் பாடுறாங்க. எப்படி ஹாலிவுட் படத்தில் ஒரு சின்ன பையன் டயலாக் பேசுகிறான், இன்னொருத்தர் சொன்னான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி பேசுகிறான் பாருங்க சார். அவன் என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் படிச்சுட்டு வந்தான். அவன் வெள்ளைக்காரன் பிள்ளைடா, அவன் இப்படிதான் பேசுவான். அப்படித்தான் உனக்கான பரிசுத்தம் தானா வரும், உண்மை தானா வரும். இதுக்கு கிளாஸ்லாம் கிடையாது. மீன் குஞ்சுக்கு நீந்த கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிங்க குட்டிக்கு உரிமை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புலிய வேட்டையாடி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாத்துக்கு நீந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தானா நடக்கும். கையதட்டு. தானா நடக்கும். ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இதையெல்லாம் கேட்கும்போது ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. யோவான் 8:44, அதை முழுமையாக வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இது பிசாசை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வசனம். ஆனால் இது யாருக்கெல்லாம் பொருந்தி போகுது தெரியுமா? பிரசங்கம் என்கிற பெயரில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு பொய் பேசுகிறவங்க, புரட்டு பேசுகிறவர்கள், இவர்களுக்கும் அழகாக ஒத்துப்போகும். ஆக மொத்தத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த பிசாசானவன், பொய்க்கு பிதாவானவன் இவர்களுக்குள்ளே குடிகொண்டு பொய்யை பேசுகிறான். சரி, பிசாசானவன் அப்படி போதிக்கிறான். உட்கார்ந்து கேட்குறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு கூட்டம். எதை சொன்னாலும் கையை தட்டி ஆர்ப்பரித்து ஆமேன் போட்டு அல்லேலூயா போட்டு, எதற்கு கையை தட்டுறோம், எதற்கு ஆமேன் போடுறோம், எதற்கு அல்லேலூயா போடுறோம், எதற்கு உற்சாகம் அடைகிறோம் அப்படின்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் பொய் பேசுகிற, புரட்டு பேசுகிற, இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுட்டு கையை தட்டிட்டு இருக்கிற கூட்டமே, நீங்கள் உண்மையாலுமே பரிசுத்த வேதாகமத்தை தான் கையில் வச்சுருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? நம்ம வீடுகளில் பெரியவங்க சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற தாளந்துகளெல்லாம் வெளியே கொண்டு வரணுன்ட்டு ஒரு கேள்வி சில நேரத்தில் கேட்டுருவாங்க. உனக்கெல்லாம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதா, வெக்கமான ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அப்படியாவது ஒரு சொரணை வந்து படிக்க ஆரம்பிக்கட்டும், வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும், வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இதை எல்லா காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி இருக்கும்போது இதுலேயும் நமக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் எல்லாம் வேணும். இதை நமக்குள்ளே கொண்டு வர்றது என்ன தெரியுங்களா? சத்திய வார்த்தை மட்டும்தான். சத்தியத்தின் மேலேயும் தேவன் மேலேயும் நமக்கு வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் பினேகாஸ் மாதிரி எழுந்து நியாயம் செய்ய முடியும். இல்லைன்னா கிடைக்கிற வெள்ளி காசுகளை வாங்கிட்டு போய் இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்துருவாங்க. சரி, பாவம், அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை போதிக்கிறாங்க. கேட்கிற ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாததுனால அதையும் கேட்டு ரசித்து கைகளை தட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நீ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, கெட்டு போகிறவங்க கெட்டு போகட்டும். பரிசுத்த வேதம் அப்படி தான் சொல்லுது. அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. இப்படிப்பட்ட பொய்யான, புரட்டான, உருட்டான போதனைகள் நம்ம செவிகளில் விழும்போது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா, எச்சரிக்கையா, அப்படியா இப்படியான்னு ஆச்சரியப்பட்டு போயிடாமல், இல்லை பரிசுத்த வேதம் இதை சொல்லலை, ஆதாமுடைய ஆடைகளை காட்டிலும் ஆதாம் கீழ்ப்படியாமையில விழுந்து போனாரே, அந்த எச்சரிக்கை நமக்கு வேணும் அப்படிங்கிற ஜாக்கிரதை உணர்வோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.